பேசுகிறேன். வண்டி விட்டால் இந்த டோக்கனில் பாருங்கள், அதாவது பஸ் ஸ்டாண்டில் விட்டோம், வண்டி 15 ரூபா வாங்கிட்டாங்க. கீழே என்ன எழுதமாக தற்கொலை ஏற்படும் சேதங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பில் டோக்கன் தவணை வண்டி தர மாட்டேன். இது எந்த விதத்தில் நாயங்க? தற்கொலை ஏற்படும் சேதம் நான் வண்டி தொலைஞ்சேன், அதுக்கும் நிர்வாகம் பொறுப்பில்ன்றாங்க. ஹெல்மெட் வச்சே போனாலும் நிர்வாகம் பொறுப்பில்ன்றாங்க. பெட்ரோல் கம்மியான நிர்வாகம் பொறுப்பில்ன்றாங்க. ஆனால் டோக்கன் தவணை மட்டும் வண்டி தர மாட்டாங்க. அப்போ எதுக்கு 15 ரூபா? ஒன்றும் புரியலையே. இது பாருங்களேன், எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க நடக்குது. அதாவது மோட்டார் சைக்கிள் கட்டணம் அப்படின்னு போட்டு 15 ரூபா வாங்குறாங்க. ஓகே, தற்கொலை ஏற்படும் சேதாரங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பில் டோக்கன் தவறினால் வண்டி தரப்பட மாட்டாங்க. ஒன்றும் புரியல. டோக்கன் மிஸ் ஆனால் வண்டி தரமாட்டானா, ஆனால் வண்டி காணாமல் போயிடுச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். யாருன்னா தெரிஞ்சவங்க பண்ணுங்க. இதுதான் நடக்குது. இது காஞ்சிபுரம் மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்கிற இது வண்டி பார்க்கிங்கில் இது மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் ஏரியாவில் அப்படி பண்ணால் என்ன ஏது? இன்னைக்கு விட்டேன் 17 தெரிஞ்சுன்னா காத்தால விட்டதுக்கு இது மாதிரி மறுபடியும் சொல்லுவோம். தற்கொலை ஏற்படும் சேதங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு. சேதம்னா வண்டி மிஸ் ஆனால் கூட தானே, அது ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லை வண்டி மிஸ் ஆனாலும் ஏதோ ஒன்று. டோக்கன் தரனா வண்டி தர மாட்டாங்க. என்ன கணக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் புரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே.